வணக்கம். நடந்து முடிஞ்ச சட்டமன்ற தேர்தலில் வாக்கு செலுத்திருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நானும் ஓட்டு போட்டிருக்கேன். ₹1 பணமோ பரிசு பொருளோ வாங்காமல். நீங்களும் அப்படி இருப்பீங்கன்றதை நம்புகிறேன். உண்மையிலேயே நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் ஜனநாயகத்தை கேள்விக்குறியாக்கும் வகையில் தான் நடந்திருக்கு. தேர்தல் ஆணையம் ஒன்றே ஒன்று தான் அறிவிக்கலை, இந்த சட்டமன்ற தொகுதிக்கு இவ்வளோ கொடுங்க, யார் அதிகமாக கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு நாங்கள் குத்தகைக்கு விட்டுறோம் அப்படின்றத மட்டும் நேரடியாக அறிவிக்கலை போல இருக்கு. ஏன்னா பெரும்பாலும் எங்கேயுமே செக்கிங் பார்க்கல. ஆனால் அதுக்கு பதிலாக என்ன பண்ணிட்டாங்கன்னா, மக்கள்கிட்ட போய் நீங்கள் எவ்வளோ வேணாலும் விலை கொடுத்து பேசிக்கங்க, அவங்க நீங்கள் குத்தகைக்கு எடுத்துக்கங்க அப்படின்னு ஒட்டுமொத்தமாக கொடுத்துட்ட மாதிரி தான் தெரியுது. உண்மையிலேயே வேதனைங்க. தேர்தலுக்கு முதல் 3 நாட்கள் இருக்கு இல்லையா, அந்த 20, 21, 22 நாட்கள் நாமளே சமூக வலைதளங்களில் பார்த்து எடுத்து வச்சிருக்கோம். இந்த லைவ்ல இந்த விஷயத்தில் தமிழ்நாடு முழுதும் இருக்கிற பத்திரிகையாளர்களை பாராட்டணும். சில பத்திரிகையாளர் விட்டுருங்க, பத்திரிகையாளர் பேரில் வேற யாரெல்லாம் இருப்பாங்க, அவங்கள விட்டுருங்க. உண்மையிலேயே இந்த தேர்தலை தோல் உரிச்சு காமிச்சிருக்காங்க. தேர்தல் ஆணையம் சும்மா தான் இருக்கு. கட்சிக்காரங்க யாருமே பார்க்கல. இந்த கட்சிக்காரங்க அந்த கட்சிக்காரங்க யாராக இருந்தாலும் இந்த தொகுதியில் பணம் பிடிக்கப்பட்டிருக்கு, இது இவரோட காரு, இந்த பொறுப்பில் இருக்கிறாரு, இந்த வேட்பாளருக்கு சொந்தக்காரரு அப்படின்ற எல்லா விவரங்களுடைய பத்திரிகையாளர்கள் இந்த தேர்தலை உண்மையாகவே நல்ல அட்டெம்ப்ட் போட்டிருக்கிறாங்க, நல்ல முயற்சி செஞ்சுருக்கிறாங்க, இந்த விழிப்புணர்வு கொண்டு போய் சேர்த்துருக்குறாங்க. அதில் குறையே சொல்லக்கூடாது. தேர்தல் ஆணையம் உருப்படியான தேர்தல் ஆணையம் இருந்ததுன்னா இந்நேரம் என்ன பண்ணியிருக்கணும், இந்த தொலைக்காட்சியில் எடுத்த இந்த 3-4 நாட்கள் எடுத்த அந்த 1 வார காலம், தேர்தலுக்கு முன்பு இருந்த இந்த 1 வார காலத்தில் நீங்கள் எங்கெல்லாம் இது போல் பிரைபரி, ஓட்டுக்கு பணமோ பரிசு பொருளோ கொடுத்த வீடியோ இருக்கா, எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கோன்னு ஒரு நேர்மையான தேர்தல் ஆணையமாக தான் இது செஞ்சுருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுங்களா? இவ்வளவு மோசமாக நடக்கிறதுக்கு ஒரு IAS அதிகாரி, அவருடைய பொறுப்பற்ற தன்மையாக தான் அது காரணமாக பார்க்குறோம். காரணம் என்னன்னா, சத்யபிரதா சாகு IAS உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 2018 மார்ச்ல இருந்து 2024 நவம்பர் வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய தேர்தல் ஆணையராக, சீஃப் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சார்பாக தமிழ்நாடு தலைமை அதிகாரியாக இருந்தவர் அவர் தான். அவருக்கு கீழே 2019 MP எலெக்ஷன் நடத்திருக்கிறார், 2021 சட்டமன்ற தேர்தல் நடத்திருக்கிறார், 2024 MP எலெக்ஷன் நடத்திருக்கிறார். இதுல இடையில ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடத்திருக்கிறாரு. அப்புறம் 18 MLAக்கள் கட்சி தாவல் சட்டத்தினால காலியாக்கப்பட்ட அந்த 18 பிளஸ் ஒரு 3 சேர்த்து 22 இடங்கள் 2019 இடைத்தேர்தலும் நடத்தினார். அப்ப இந்த தேர்தல்கள்ல உருப்படியா அவர் செயல்பட்டிருந்தா அதை கூட விட்டுருங்க. 2021 MLA எலெக்ஷன் நடந்தது இல்லையா, அதில் உருப்படியாக செயல்பட்டிருந்தாலும் இப்போ நடந்த 2026 சட்டமன்ற தேர்தல் இவ்வளோ ஒஸ்ட்டாக நடக்காது. அதுக்கு அடிப்படை காரணமே அவராக தான் யோசிக்க முடியுது. தரவுகள் அப்படி தான் சொல்லுது. அவர் இப்போ எங்கே இருக்கிறார் தெரியுங்களா? இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறையில் இருக்கிறார், செக்ரட்டரியாக இருக்கார். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், சத்யபிரதா சாகு. பத்திரிகையாளர்களை 2023 ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அங்கே பட்டியல் அடித்து மக்களை நிற்க வச்சு ஆடு மாடு சந்தை போல நடத்துகிறாங்க. அப்போ ஒரு பிரைம் டிவி கூட அதை வெளியிட்டாங்க, வீடியோ வெளியிட்டு இது போல இருக்குங்கன்னு சொல்லி சமூக வலைதளங்களில் நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க. பத்திரிகையாளர்கள் அவர்கிட்ட கேட்குறாங்க. அவர் என்ன தெரியுங்களா சொன்னார்? எங்களுக்கு எதுவும் ரிட்டர்னில் கம்ப்ளைண்ட் வரலைங்க, அதனால் எப்படி நடவடிக்கை எடுக்கிறது அப்படின்னாரு. இது ஒரு பொறுப்பான தலைமை தேர்தல் அதிகாரியா, தமிழ்நாடு தேர்தல் அதிகாரியோட வார்த்தையாது? இது இப்படி சொல்ல முடியுமா ஒரு IAS அதிகாரி? கான்ஸ்டிடியூஷன் 324 என்ன கொடுத்துருக்கு? இந்த நாடு ஜனநாயகத்தின் அடிப்படையே வாக்கு தான். அதுக்கு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன், வெளிப்படைத்தன்மையோட நியாயமான முறையில் நேர்மையாக வாக்காளர்கள் தங்களுக்கு தேவையானவங்களை தேர்ந்தெடுக்கணும். அதற்கான எல்லா அதிகாரத்தையும் தேர்தல் ஆணையத்துக்கு கொடுக்குது. ஏன் இங்கே தவறுகள் நடக்காமல் தடுத்து நியாயமான முறையில் எவால்வ் ஆகணும், மக்களோட பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படின்றதுக்காக தான். அதை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருந்தாருன்னா இந்த பிரச்சனை இல்லையே. நாம அந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்காக இவர் வீடியோவில் தொலைக்காட்சிகளில் சொன்னதை பார்த்துட்டு அரப்போர் சார்பாக போய் ரிட்டன் பெட்டிஷன் கொடுத்துட்டு வந்தோம். சார், இந்த வீடியோ ஆதாரங்களை வச்சுக்கோங்க, நீங்கள் எங்களுக்கு ரிட்டன் பெட்டிஷன் வரல, நீங்கள் அட்லீஸ்ட் இந்த வீடியோ ஆதாரங்களை வச்சுக்கோங்க, இதை வைத்தாவது உங்கள் விசாரணையை தூங்குங்க, நாங்கள் சொன்னது இருக்கட்டும் சார், விசாரணையை செஞ்சு அந்த தேர்தல் என்ன நியாயமாக நடந்திருக்கா, நியாயம் இல்லாமல் நடக்குதுன்னா அதுக்குள்ளே சட்ட நடவடிக்கைகள் எடுங்க, அது குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுங்க அப்படின்னு ஒரு ரெப்ரசன்டேஷன் அனுப்பணும். நேராகவும் பார்த்து கொடுத்துட்டு வந்தோம். 2021 சட்டமன்ற தேர்தலில் இதே போல் பணப்பட்டுவாடங்கள் இருந்தது, பரிசு பொருள் கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருந்தது, நிறைய இடங்களில் வீடியோக்கள் வந்ததையுமே பார்த்துருப்போம். அப்போவும் என்ன சொல்லப்பட்டுச்சுன்னா, மொத்த இந்தியாவிலேயே அதிகப்படியான தொகை பரிசு பொருள் தமிழ்நாட்டில் தான் பிடிச்சிருக்கும், 446 கோடி ரூபாய் அளவுக்கு பிடிக்கப்பட்டிருக்குன்னு சத்யபிரதா சாகு IAS அவர்கள் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா தமிழ்நாடா இருக்கும்போது ஒரு அறிவிப்பு பத்திரிகையாளர் மத்தியில் வருது. அது ஒரு அஃபிஷியல் நோட்டை வெளியிட்டாங்க. அந்த நோட்டுக்கு பிறகு 2024 வரைக்கும் இருந்தார்ல, ஸோ 2 MP எலெக்ஷன், ஒரு MLA எலெக்ஷன், இதில் இடைத்தேர்தலாம் கையாண்டிருக்கிறாரு. அப்போ இவங்க மீது சட்ட நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா? எத்திக்கல் ஓட்டிங் பற்றி, நேர்மையாக வாக்களிப்பது பற்றி கிளாஸ் எடுக்கக்கூடிய
தேர்தல் ஆணையம் கொஞ்சமாவது துப்பும் திராணியும் பக்கும் இருக்குமானால் இந்த நேர்மைக்கு புறம்பா வேலை செய்யறாங்களா அவங்க மீது நடவடிக்கை எடுத்துருக்கணுமா இல்லையா? யாருக்கு வேலை போறீங்க சார்? யாராவது உங்களோட வேலை பேசுறாங்களா? அழுத்தம் கொடுத்தாங்களா? யார் உங்களோட நடவடிக்கை எடுக்க வேணாம்னு சொன்னாங்க? எதுக்கு தான் இந்த சத்யபிரதா சாஹூ ஐஏஎஸ் வந்து இந்த துறைக்கு வந்தாரு அப்படின்னு ஒரு கேள்வியா இல்லையா? தேர்தல் ஆணையர்னா என்ன, எவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பு. மக்களுக்கு 1% இல்லைங்க, 100% சட்டத்தை செயல்படுத்த வேண்டிய இடத்துல இருந்தவர். இந்த 446 கோடி கதைக்கு வருவோம். இந்த 446 கோடி 2021 பிடிக்கப்பட்டதா டெல்லியிலே அறிவிச்சாங்க. தேர்தல் ஆணையர், தலைமை தேர்தல் ஆணையரே அறிவிச்சாரு தமிழ்நாடு தான் நம்பர் 1 அப்படின்னாரு. இது 2-3 வருஷம் ஆயிடுச்சு இல்லையா? இப்ப 2026 தேர்தல் வரவும் இந்த 4-5 ஆண்டுகளாக என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஆர்டிஐ போட்டோம். பிடிக்கப்பட்ட பணம், பிடிக்கப்பட்ட மது போதைப் பொருட்கள், நகைகள், இது போல குற்றவாளிகள் எவ்வளவு பேர் நீங்க ஐடென்டிஃபை பண்ணிருக்கீங்கன்னு அதுலதான் தெரிஞ்சது. இது எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகார வர்க்கத்துக்கு ஆதரவாக சத்யபிரதா சாஹூ ஐஏஎஸ் இருந்திருப்பாரோன்னு நமக்கு இன்னமும் கேள்வியாத்தான் இருக்கு. ஆர்டிஐ படி இந்த தகவல் என்ன தெரியுங்களா சொல்லுது? வெறும் 46 கோடி. மொத்த தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் மாவட்ட கலெக்டரேட்ல இருக்கக்கூடிய தேர்தல் அலுவலர் இருப்பார், மாவட்ட தேர்தல் அலுவலர். அவங்க பணத்தை பிடிப்பாங்க. 10 லட்ச ரூபாய்க்கு மேலே இந்த வருமான வரித்துறைக்கு போகும். அதுக்கப்புறம் இதுக்கு எஃப்ஐஆர் போடணும். அது மாவட்ட எஸ்பி ஆஃபீஸ். நாம மாவட்ட கலெக்டரேட்லேருந்து டேட்டாவை கலெக்ட் பண்ணுறோம், மாவட்ட எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து டேட்டாவை கலெக்ட் பண்ணும். இதில் 14 மாவட்டங்கள் இது மட்டும் தான் நமக்கு தகவல் வந்திருக்கு. மீதி மாவட்டங்கள்லாம் இது எங்களிடம் இல்லைன்றாங்க. கலெக்டரேட் எவ்வளோ அருமையாக வேலை செய்து பாருங்க. மாவட்டத்துடைய தலைமை தேர்தல் கண்காணிப்பாளர்கள், அலுவலர்கள் எவ்வளோ அருமையாக வேலை செஞ்சுருக்காங்க பாருங்க. ரகசியமான தகவல்கள். இது எப்படி ரகசியமான தகவல்னே தெரியல. பிடிச்ச குற்றவாளி விவரங்கள் நம்ம என்ன கேட்டுக்கோம், எவ்வளோ பிடிச்சிருக்கிறீங்க, எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்க, என்ன தொகை பிடிச்சிருக்கீங்க, என்ன மது போதை பொருட்கள் பிடிச்சிருக்கீங்க, போதை வஸ்துகள் பிடிச்சிருக்கீங்க, இந்த விவரங்களை கேட்டதில் நமக்கு கிடைச்சிருக்கிறது பணம் பரிசு பொருள் வகையில மொத்தமா நம்ம கலெக்ட் பண்ணதுல 46 கோடிக்கு தான் கையில தகவலே வந்திருக்கு. அதுல 36 கோடிக்கு ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. 10 கோடி மட்டும்தான் நிலுவையில் இருக்கிறதா இருக்கு. அப்ப 446ன்றது என்ன சத்யபிரதா சாஹூ ஐஏஎஸ் சார் வெறும் கதையா அப்படின்னு கேட்க தோணுதா இல்லையா? நீங்க தானே தரவுகள் கொடுத்துருந்தீங்க. அதுக்கு பிறகு 4 வருஷம் பொறுப்புல இருந்திருக்கீங்கல்ல, என்ன பண்ணீங்க? தரவுகளை வெளியிடுங்க. இது ஒரு பக்கம் இருக்கா? முக்கியமா அதில் கவனிக்க வேண்டியது எங்கன்னா, மதுரை, செங்கல்பட்டு, ஈரோடு மாவட்டங்கள்ல பல லட்சம் ரூபாய்க்கு மதுபானங்களை பிடிக்கிறாங்க, மது புட்டிகளை பிடிக்கிறாங்க. 1 லிட்டர் 2 லிட்டர்லாம் இல்ல, ஆயிரக்கணக்கான லிட்டர், ஒரு 16,000 17,000 லிட்டர் மது புட்டிகள் பிடிக்கப்பட்டிருக்கு, போதை வசதிகள் பிடிக்கப்பட்டிருக்கு. இது என்ன சின்ன பாட்டிலா பெரிய பாட்டிலா ஒரு கைப்பைக்குள்ள வச்சு கொண்டு போற அளவுக்கு நூற்றுக்கணக்கான பாட்டில்களை எப்படி ஒரு இணைப்பு இல்லாம கொண்டு போக முடியும்? ஆனா ஒரு எஃப்ஐஆர் கூட கிடையாது அந்த மாவட்டங்கள்ல. லட்சக்கணக்கான ரூபாய்க்கான மது பாட்டில் பிடிச்சு அப்படியே விட்டுருக்காங்க. ஒரு எஃப்ஐஆர் கூட போடலன்னா எவ்வளவு கேலி கூத்தா இருந்திருக்கு. தமிழ்நாட்டில் தொடர்ந்து திட்டமிட்டு தேர்தல் குற்றங்கள் நடக்குது. சத்யபிரதா சாஹூ ஐஏஎஸ் வந்து பாரபட்சம் இல்லாம நடுநிலையோட செயல்பட்டு இப்ப கூட நடவடிக்கை எடுக்கலாம். முதல் தேர்தலே அவருக்கு தெரிஞ்சிருக்கும்ல. இங்க எங்க ஏன் திட்டமிட்டுதான் நடக்குதுன்னா, ஒரு இடத்துல மொத்தமா சரக்கு வாங்க முடியாது. அப்படி வாங்கியிருந்தா நீங்க கொண்டு போற வழியில பிடிச்சிருப்பாங்க. இல்லையா நீங்க கொண்டு போய் ஒரு இடத்துல பாதுகாத்துட்டு வேற இடத்துக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறீங்கன்னா அந்த இடத்துல பிடிச்சிருப்பாங்க. இல்ல ரைட்ல கூட பிடிச்சிருப்பாங்க. எப்படி ஒரே மதுபான கடையில இவ்வளவு தூரம் விநியோகம் ஆகுது, இப்படி பல வகையில செக்கிங் பைபாஸ் நடந்திருக்கா இல்லையா? அப்ப திட்டமிட்டு தானே நடக்குது. பொருட்களும் பாருங்களேன், பரிசு பொருட்களும் பாருங்க. ஏதோ இந்த நான் கடைக்கு கொண்டு போறேன்னு சொல்லிட்டு சும்மா ஒரு சின்ன வண்டியில கொண்டு போய் இறக்கிற முடியுமா? அப்போ பல லட்சங்களுக்கான பொருட்களை கொண்டு போறதுக்கு செக்கிங்கை கிராஸ் பண்றீங்க. கொள்முதலுக்கு நீங்க பணம் தயார்படுத்தி வச்சிருக்கணும். சரக்கு வாங்கணும்னாலும் பணம் வேணும், பொருட்கள் வாங்கணும்னாலும் பணம் வேணும். அப்ப இந்த பணத்தை எப்படி நீங்க அந்த ஒரு இடத்துல கலெக்ட் பண்ணீங்க, அதை வாங்க முடிஞ்சது, அதை எப்படி இவ்வளவு பறக்கும் படை, தீவிர பறக்கும் படை, போலீஸ், அப்புறம் தேர்தல் அலுவலர்கள், விசாரணை ஆய்வுகள் இதெல்லாம் கிராஸ் பண்ணி எப்படி நீங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடிஞ்சிச்சு? அப்ப இங்க நமக்கு திரும்ப என்ன தெரியுதுன்னா, ஒரு திட்டமிட்டு தமிழ்நாட்டை தேர்தல் குற்றங்கள் நடக்குது. அப்ப தேர்தல் குற்றங்கள் நடக்குதுன்னா இதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டியது யாரு? தேர்தல் ஆணையம் தானே. கடந்த 6.5 வருஷமா பொறுப்புல இருந்த சத்யபிரதா சாஹூ அவர்கள் என்ன செஞ்சாருன்னு கேள்வி கேட்போமா இல்லையா? 2021 பிடிச்ச விவரங்கள் 446 கோடி சொல்லியிருக்கீங்க. ஆனால் 46 கோடிக்கு தான் தகவல் வந்திருக்கு. மீதி விவரங்கள் எதுவுமே இல்லையே. வெளியிடுங்க உங்க வெப்சைட்ல. ஒரு ஜனநாயகத்தை இவ்வளவு மோசமான முறையில் ஹேண்டில் பண்ண முடிஞ்சதுன்னா கண்டிப்பா அவருக்கான கேள்வி நம்ம எழுப்ப தான் செய்வோம். இப்போ ஏன் இதை நம்ம கேட்குறோம் அப்படின்னா, இப்போ 1212 கோடி பிடிச்சிருக்கிறாங்க 2026 தேர்தலில். 21ஆம் தேதி தேர்தல் ஆணையம் வெளியிட்ட அறிவிப்படி அர்ச்சனா பட்நாயக் ஐஏஎஸ் அவங்க சொன்னதுபடி 1212 கோடி, மறுநாள் ஒரு 40 கோடி சேர்த்து 1260 கோடி பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் 500 கோடிக்கு மேலே பணமே பிடிச்சிருக்கிறாங்க. இதில் எவ்வளோ ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க? 700-800 கோடின்னு சொல்கிறாங்க.
மீதி எவ்வளவு இருக்குது, இந்த விவரங்கள்லாம் தெரியாது. நம்ம போட்டிருந்த ஆர்டிஐயில் எவ்வளவு எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு, அதில் எவ்வளவு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருக்காங்க, முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர், சார்ஜ் ஷீட் விரிவான தகவல் அறிக்கை, ஆதாரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு, வழக்குக்கு கொண்டு போயிருக்கோம் அப்படின்ற விவரங்களை நம்ம எஸ்பி ஆஃபீஸ் வழியாக ஒவ்வொரு மாவட்ட எஸ்பி ஆஃபீஸில் கணக்கணும். அதில் ஒரு 17-18 மாவட்டங்கள் தான் வந்திருக்கு, மீதி 10-12 மாவட்டங்களில் வரல. கலெக்ட் பண்ணதுபடி பார்த்தா 900, அதாவது 900 கேசஸ்க்கு க்ளோஷர் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. க்ளோஷர் ரிப்போர்ட்னா முகாந்திரம் இல்லை, குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியவில்லை, போதிய ஆதாரங்கள் இல்லை, எங்களால் வேலை செய்ய முடியலை, நாங்கள் இதுக்கு லாய்க்கு இல்லை அப்படின்ற வகையில் இப்போ தேர்தல் ஆணையத்தை நம்ம கேட்போமா இல்லையா? மொத்தமாக போடப்பட்டிருக்கூடிய எஃப்ஐஆர் நம்ம கிடைச்ச தகவல் அடிப்படையில் ஆர்டியில் கிடைச்சதுல 2589 எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு. இதில் விரிவான அறிக்கைன்றதை பொறுத்த வரைக்கும், சார்ஜ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் 121 வழக்கு தான். 121னா 4%. மொத்தமாக போடப்பட்ட வழக்குகளே 4%க்கு மட்டும்தான் விரிவான அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்குன்னா அப்போ குற்றவாளிகள் இன்னும் வெளில இருக்காங்க தானே அர்த்தம், நீங்கள் கண்டுபிடிக்கலேன்னு தானே அர்த்தம். பாதிக்கு பாதியாவது பண்ணியிருக்கணுமா இல்லையா? இதில் என்ன கொடுமைனா 2589 வழக்குகளில் 1247 வழக்குகள் தேர்தல் குற்றங்கள், பணம் கொடுத்திருக்காங்க, பரிசு பொருள் கொடுத்திருக்காங்க, போடப்பட்டிருக்க எஃப்ஐஆர். இந்த 1247ல இன்னும் சார்ஜ் ஷீட்லாம் நிறைய ஃபைல் பண்ணவே இல்லை. மொத்தமாகவே அவங்க 121 தான் ஃபைல் பண்ணியிருக்காங்க 2589 வழக்குகளில். மீதி 900 வழக்குகளுக்கு எங்களுக்கு முகாந்திரமே இல்லைன்னு சொல்லி முடிக்கிறதுக்கான வேலைகள் செஞ்சுருக்காங்க. இப்போ தேர்தல் ஆணையம் என்ன பண்ணியிருக்கணும், அப்போ இது போன்ற வழக்குகளை, தேர்தல் கடுமையான குற்ற வழக்குகளை நேரடியாக இன்ட்ரோன் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணியிருக்கணுமா இல்லையா? நம்ம தலைமை தேர்தல் ஆணையத்தில் தான் கேட்டோம் இந்த ஆர்டிஐ, அவங்கள்ட்ட இல்லை, ஒரு சென்ட்ரலைஸ்டு ட்ராக்கிங்கே இல்லை. இந்த விவரங்கள் ஆர்டிஐல வெளிப்பட்டிருக்கு. இப்போ நம்ம முழிச்சுக்க வேண்டிய நேரம். காரணம் என்ன தெரியுங்களா? இந்த தேர்தல் ஆணையம் இருக்குல்ல, ஆளுங்கட்சி தேர்தல் ஆணையத்துக்கு தான் தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு சப்போர்ட் கொடுக்கணும். தேர்தல் ஆணையம் என்ன பண்ணும், ஒரு கட்சி பொறுப்புக்கு வந்தது பிறகு பொறுப்பை கொடுத்துருவாங்க. அதுக்கு பிறகு தேர்தல் ஆணைய வேலைகளை செய்யும்போது இந்த வழக்குகளை விசாரிக்கிறதுக்கான விசாரணை அமைப்புகளை, வழக்கறிஞர்களை, போதிய ஆவணங்களை தயார்படுத்துறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் தேர்தல் ஆணையம் ரிக்வஸ்ட் பண்ணும். தமிழ்நாடு அரசு தான் கொடுக்கணும். அப்போ மாநில அரசை சார்ந்து தான் தேர்தல் ஆணையம் தேர்தலுக்கு முன்பாகவும் பின்பாகவும் இயங்குகிறதுன்றது நமக்கு தெளிவாக தெரியும். அப்போ இங்கே ஆளும் வர்க்கம் இந்த வழக்குகளேருந்து நிர்பந்திச்சு பின்வாங்க வைக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? நம்ம 2-3 தேர்தலாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஏடிஎம்கே ஆட்சி காலகட்ட நிறைவு காலத்தில் ஏடிஎம்கே வேட்பாளர்கள் நிறைய பேர் மீது வழக்கு இருக்கிறத இருக்காது, பார்த்துருக்கும். அந்த அஃபிடவிட்லேயே பார்க்கும். டிஎம்கே ஆட்கள் மீதெல்லாம் வழக்கு இருக்கும். அதே டிஎம்கே ஆட்கள் ஆட்சி காலத்தோட நிறைவு காலத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க வேட்பாளர்கள் மீது இருக்கக்கூடிய வழக்குகள் ரொம்ப குறைவாக இருக்கும். ஏடிஎம்கே ஆட்கள் வேற ஆட்கள் மீது பார்த்தீங்கன்னா அந்த வேட்பாளர்கள்லாம் வழக்கு இருக்கிறத பார்க்குறோம். இது ஏதோ ஒரு காரணத்தில் இருக்கு. இந்த பேட்டர்ன் இருக்குல்ல, மாநில அரசை சார்ந்து தான் தேர்தல் ஆணையம் இருக்க வேண்டிய சூழல் இருக்குன்றது தெரியுது. இப்போவும் நமக்கு என்ன பிரச்சனைனா, தேர்தல் ஆணையத்துக்கு யார் வாய்ஸ் அவுட் பண்ணுவா? இதுக்கான நிறைய திருத்தங்கள் ரீஃபார்ம் பண்றதுக்கெல்லாம் பாராளுமன்றத்தில் குரல் கொடுக்கணும். அதுக்கு திமுக எம்பிக்கள் கொடுப்பாங்களா? ஜனநாயகத்தின் குரலாக இருக்கக்கூடியவர்கள் கொடுப்பார்களா? திமுகவோ அதிமுகவோ போய் கொடுக்குறாங்களா இல்லையான்னு நம்ம லைவ்ல பார்த்து தெரிஞ்சுப்போம். சட்டமன்றத்தில் தேர்தல் இங்க இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்துக்காவது என்ன வலுப்பெறுவதற்கு வேலை செய்வாங்கன்றத இதுக்கு மேல வரக்கூடிய ஆட்சியாளர்களை பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும். நமக்கு பிரச்சனை என்னன்னா, தேர்தல் ஆணையத்துக்காக ஆளும் கட்சியும் கொடுக்க போறதில்ல, எதிர்கட்சியும் கொடுக்க போறதில்ல. ஆளும் கட்சி தனக்கு ஃபேவரா இருக்கிறது தான் முயற்சி செய்யும், எதிர்கட்சி தான் திரும்ப இப்போ ஆள வருவோம் தான் பார்ப்பாங்க. அது யாரா இருந்தாலும் சரி. அப்போ தேர்தல் ஆணையத்தை தொடர்ந்து கேள்வி எழுப்ப வேண்டிய இடத்துல நாம இருக்கிறோம். இதை பார்த்துக்கிட்டு நீங்க உங்க மாவட்டத்தில் இதுவரைக்கும் நடந்த தேர்தல் பத்தின விவரங்களை ஆர்டிஐல எடுங்க, கேளுங்க. அது மாவட்ட தேர்தல் அலுவலரை, அதிகாரியை கேளுங்க, இந்த தரவுகளை வெளியிடுங்க. இதன் மீது குற்றங்கள் நடந்திருக்கு, தேர்தல் குற்றங்கள் நடந்திருக்குன்னா எஃப்ஐஆர் போடப்பட்டு சார்ஜ் ஷீட் ஃபைல் செய்யப்பட்டு குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைக்கணுன்றதை விரட்டுங்க. ஜனநாயகத்தை வலுப்படுத்துறதுக்கான முதல் படி இதுவும் கூட தாராளமாக செய்ய வேண்டிய தேவை இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் இந்த 2-3 நாளில் பத்திரிகையாளர்களை உண்மையிலேயே பாராட்டணும்னு சொன்னேன் இல்லைங்களா? உண்மையிலேயே அதில் பாராட்டப்பட வேண்டியது என்னென்னா, இந்த நபர்கள் எடுத்த வீடியோக்கள், குறிப்பாக ஒரு 2-3 மட்டும் சொல்கிறேன். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக பணப்பட்டுவாடா, பரிசு பொருள் பட்டுவாடா நடந்த ஒரு செட் டீட்டெயில்ஸ் எடுத்து அதை திரும்ப தேர்தல் ஆணையத்துக்கு அமைச்சிருக்கும். இப்போ இருக்கக்கூடிய அர்ச்சனா பட்நாயக் ஐஏஎஸ் அவர்கள் இதிலையாவது வெளிப்படைத்தன்மை கொண்டு விரைந்த நடவடிக்கை எடுத்து தேவைப்பட்டால் பல கோடி ரூபா, பல லட்சம் ரூபா புழங்குதுன்னா அந்த சட்டமன்றத்தை, அந்த தொகுதியில் தேர்தலை ரத்து பண்ணுங்க, போஸ்ட்போன் பண்ணுங்க அப்படின்ற அறிக்கையில் ஏற்கனவே கொடுத்துருக்கோம், ரிக்வஸ்ட் கொடுத்துருக்கும். அதே போல அந்த தரவுகளையுமே இன்னும் டிரான்ஸ்பரண்டா வெளியிடுங்கன்னு கேட்டிருக்கும். இப்போ நடந்த தேர்தலில் ஒரு 3-4 சம்பவங்கள் அது குறிப்பிட்டு சொல்றேன். அது நம்ம அனுப்பின கடிதங்கள் இருக்கிறது. ஒன்று, சிவகங்கை மாவட்ட தேர்தல் பறக்கும் படை தர்மலிங்கம் அவர்களால் காரைக்குடி எம்பி கார்த்திக் சிதம்பரம் அவருடைய எம்பி அலுவலகத்தில் ஒரு 13.44 லட்சம் ரூபா பிடிச்சிருக்கிறாங்க. ஒரு செய்தி வருது, ஒரு துப்பு கிடைக்குது. அந்த டிப்பு கிடைச்சோன்னே பறக்கும் படை எங்கே போகிறாங்க,
அங்கே ஒரு 13.44 லட்ச ரூபா எந்த கணக்கிலுமே இல்லாமல் இருக்குது. அவங்க அதை டேக் ஓவர் பண்ணுறாங்க, பறிமுதல் பண்ணிட்டு கிளம்புறாங்க. போகிற வெளியில் வரதுக்குள்ளே அங்கே இருக்கக்கூடிய கட்சியாளர்கள் அந்த தொகையை பிடிங்கிட்டு போனதா சொல்கிறாங்க. செய்திகளையும் வீடியோலையும் வந்திருக்கு, பார்த்துருப்பீங்க. சரி, அவங்களை பிடிக்கலாம் அப்படின்றதுக்காக அந்த தேர்தல் பறக்கும் படை அலுவலர்கள் வந்து காரை ஸ்டார்ட் பண்ண காரோட சாவியை பிடிங்கிட்டு ஓடி இருக்கிறாங்க. ஒரு எம்பி ஆஃபீஸில் எம்பி ஆஃபீஸில் இது யார் கொடுக்கறதுக்காக வச்சிருக்கான்னு கார்த்தி சிதம்பரம் அவர்கள் தான் வெளிப்படையாக தெரியப்படுத்தணும். இது எங்களுக்கு தெரியாத குண்டாஸ் யாரோ வந்திருக்காங்க, இங்கே கட்சிக்காரங்களே இல்லைன்னா அவங்க மீது எஃப்ஐஆர் போடுறதுக்கு நீங்கள் நேரம் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுத்துருக்கணும், போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுத்துருக்கணும். கட்சியாளர்கள்ன்றத வீடியோவிலேயே தெரியுது. அப்போ கட்சியாளர்கள் இல்லைன்னா அதுக்கு நீங்கள் புகார் கொடுங்க. கட்சியாளர்கள்னா இப்போ தேர்தல் ஆணையம் அவங்க மீது என்ன நடவடிக்கை எடுக்க போகுது? இது கேள்வியா இல்லையா? இது கேள்வி. அந்த வீடியோவே இருக்கு, ஏகப்பட்ட ஊடகங்களில் வந்திருக்கு. அப்போ இதுக்கு தேர்தல் ஆணையம் என்ன செய்ய போகிறது? இன்னொன்று இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, மதுரை திருப்பரங்குன்றத்தில் கோடங்கி தோப்பு தெருவில் போலீஸ் செக் பண்ணுவாங்களே, அப்படி செக் பண்ணும்போது ஒரு டூ வீலர், இந்த டூ வீலரை நிறுத்தி என்ன எதுப்பா மூட்டையெல்லாம் இருக்கே என்னன்னு பார்க்கும்போது மூட்டையெல்லாம் கட்டுக்கட்டா பணம், ₹1 ₹2 இல்லை, 1 லட்சம் 2 லட்சம் இல்லை, 50 லட்சம் ரூபா மூட்டையில வச்சிருந்திருக்கிறாங்க. டூ வீலர்ல கொண்டு போயிருக்கிறாங்க. அவர் வந்து திமுக தொண்டரணி நாகலிங்கம் நிர்வாகி அப்படின்னு சொல்றாங்க. 50 லட்சம் ரூபா பறிமுதல் செஞ்சிருக்கிறதா சொல்லியிருக்கு. அது வருமான வரித்துறைக்கு அனுப்பப்பட்டிருக்கு அப்படின்னு இருக்காங்க. அப்போ இதன் மீது தேர்தல் ஆணையம் என்ன செய்ய போகிறது? டூ வீலர்ல 50 லட்சம் ரூபா கொண்டு போறாங்கன்னா அது எந்த தைரியத்தில் கொண்டு போறாங்க? அப்ப இவங்க மீது நடவடிக்கை எடுப்பாங்களா இல்லையா? அடுத்து பெரம்பலூர்ல செங்குணம் பகுதியில் பாக்குறீங்கன்னா, இதே பறக்கும் படை வாகன சோதனையில அங்க இருக்கக்கூடிய ஆய்வுல திமுக விவசாய அணியை சார்ந்த அமைப்பாளர் ஜெயராமன் அவர்களோட காரோட டிக்கில இருந்து 5 அட்டைப்பட்டியில சுமார் 2.44 crore, அதாவது 2.5 கோடி, சுமார் 2.5 கோடி பணத்தை பிடிச்சிருக்கிறாங்க. அவரும் திமுக நிர்வாகின்றாங்க. ஒரு கார்ல டிக்கில வச்சு சர்வசாதாரணமாக கொண்டு போக முடியுது, அதுவும் கோடிக்கணக்கான ரூபா அப்படின்னா இதன் மீது தேர்தல் ஆணையம் என்ன செய்ய போகிறது? இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, கிருஷ்ணகிரி வேப்பனஹள்ளி அட்டக்குறிச்சி கிராமத்தில் அதிமுக பிரமுகர் பசவராஜ் வீட்டில் பறக்கும் படையினர் செஞ்ச ஆய்வில் ஒரு டிப்பு கிடச்சி போய் ஆய்வு செஞ்சதில் 60 லட்ச ரூபா எந்தவித ஆவணங்களுமே இல்லாமல் வச்சிருந்திருக்கிறார். இப்போ இதன் மீது தேர்தல் ஆணையம் என்ன நடவடிக்கை எடுக்கும்னு சந்தேகம் வருமா? வராது. இன்னொரு பக்கம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஈரோடு மொடக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் செல்லப்ப கவுண்டன் பாளையத்தில் ஒரு காரில் பணம் இருக்குது அப்படின்னு ஒரு தகவல் வருது. இந்த தகவலை எடுத்துகிட்டு பறக்கும் படை அங்கே போய் அந்த காரை எடுத்து பார்க்கும்போது பிஜேபி வேட்பாளர் கிருத்திகா அவருடைய ரிலேஷன் அப்படின்னு சொல்லக்கூட அரவிந்தன் அவர் காரில் இருந்து சுமார் 89.93 லட்சங்கள் இருக்கிறதா பிடிக்கப்பட்டு அது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. ஒரு உதாரணத்துக்கு ஒரு 3 நாள் சொல்லியிருக்கு. பரவலாகவே வெவ்வேறு கட்சிகள் கொடுத்துருக்கிறத நிர்வாகிகள் இதில் இருக்கிறாங்கன்றத பத்திரிகையாளர்களே இருக்குது, லைவ்ல வீடியோ இருக்குது, இன்னமும் சமூக வலைதளங்கள் இருக்குது. இதை தொகுத்து புகாராகவும் கொடுத்துருக்கோம், தொடர்ந்து கண்காணிக்க போறோம். இப்ப இருக்கக்கூடிய தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் ஐஏஎஸ் உள்ளிட்ட மற்ற நபர்கள் இதன் மீது என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க? நாம என்ன கேட்கிறோம் அப்படின்னா, இந்த பறிமுதல் செய்யறதுக்கு ஒரு சென்ட்ரலைஸ்டு ட்ராக்கிங் ஐடி கொடுங்க, எஃப்ஐஆர் போடுங்க, விரைந்து எஃப்ஐஆர் போடுங்க, எஃப்ஐஆர் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுங்க. அது யாருக்காக, எந்த வேட்பாளருக்காக இந்த பணம் விநியோகிக்கப்பட்டது, பணிப்பொருள் விநியோகிக்கப்பட்டது, இந்த விவரங்களை வெளியிடுங்க அப்படின்றத தான் நம்ம தேர்தல் ஆணையத்தை கேட்குறோம். இன்னொரு பக்கம் வந்து சென்ட்ரலைஸ்டாக தேர்தல் குற்றங்கள் பற்றின விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க, அதுக்கான அட்வான்ஸ் சிஸ்டம் கொண்டு வாங்க. நாங்கள் இன்னைக்கு ஆதம்பாக்கத்தில் பல இடங்களில் கேட்குறோம், ஜிபேல வீட்டுக்கு வீடு அவங்க கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் என்ன தெருமுனையில் நிற்கிறேன்னு சொல்லி ஐவாஸ் பண்ணி ஏமாத்திக்கிட்டுலாம் இருக்காதீங்க. ரோட்டுக்கு நடுவில் எங்கேயோ நிற்கிறேன்னு சொல்லி அடிப்படையாக அந்த கடைகளுக்கு போயிட்டு வரக்கூடிய சின்ன சின்ன வியாபாரிகளை, வீட்டுக்கு மருத்துவமனைகளுக்கு, வீட்டு தேவைகளுக்கு பணம் கொண்டு போகிறவங்களை பிடிச்சி இன்னும் ஏமாத்தாதீங்க. இந்த தேர்தல் ஆணையம் உருப்படியா செயல்படணும்ன்றதை நம்ம கேட்கிறோம். இதற்கான வேலைகள் தேர்தல் ஆணையம் செய்யும் வரை அறப்போர் தொடரும். திருடனாக பார்த்து எவனும் திருந்தவும் மாட்டான். நாம திமிரி எழுந்த இனி எவனும் திருடவும் மாட்டான். நாம திமிரி எழுந்த இனி எவனும் திருடவும் மாட்டான்.